ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு வல்லமே எங்களோட பேசுவீராக, இடைப்படுவீராக. எல்லா விதமான அவிசுவாசமும் எல்லா சோர்வுகளும் விலகுவதாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது ஜெபிக்கிறோம். Hallelujah. எங்களோட பேசுவீராக, தெளிவுபடுத்துவீராக, பலப்படுத்துவீராக. Thank you, Lord. 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 ஜீவ வார்த்தை எங்களை நோக்கி புறப்பட்டு வருவதாக. ஜீவ வார்த்தைகளை நோக்கி புறப்பட்டு வருவதாக. எங்களை பலப்படுத்துவதாக. எங்களுடைய பேசுவீராக. எங்களோட பேசுவீராக. Thank you. Thank you, Lord. Randa. Orava antredere oro bronte rida ramba candore bere antere bere oro redere vare antredere vare con vare antira. Thank you, Lord. 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 எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒண்ணு கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 வாசிக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
இந்த கிருபை கிரேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நியூ கவர்னட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுல இருக்கிற நிறைய விசுவாசிகள் நிறைய பேருக்கு வந்து ஒரு சேலஞ்சா இருக்கிற ஏரியா. ஓகே, என்ன ஏரியான்னு பாத்தீங்கன்னா இது ஏரியா தான், இப்ப நம்ம படிச்சதுதான். ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் நமக்கென்று அநேக காரியங்கள் வைத்திருக்கிறார். God has kept lot of things for us. அந்த காரியங்களை சுதந்திரிப்பதற்கு தேவையான ஒரு முக்கிய ஆஸ்பெக்ட், அது பத்தி தான் நான் பேச போறேன். That's called self discipline. ஓகே, தேவன் வைத்திருக்கிறதை சுதந்திரிக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியம் இருக்கும் என்றால் அதுக்கு பேர் என்ன? செல்ஃப் டிசிப்ளின். இந்த பகுதியை வந்து பவுல் சொல்றாரு, திரும்ப வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓகே, முதல் காரியம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அடுத்து வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் என்ன செய்யறாங்களா? எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். இச்சையடக்கம்னா இது வந்து அந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்ட இச்சையடக்கம் இல்ல. டாக்கிங் அபவுட் செல்ஃப் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து 100 மீட்டர் டேஷ் ஓடுறதுக்கோ இல்ல 400 மீட்டர்ஸ்க்கோ பிராக்டிஸ் பண்ற எவனாவது ஒருத்தன் டெய்லி நைட் பிரியாணி சாப்பிட்டு வந்துருவானா? சாப்பிட மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னா அவனுக்கு தெரியும் அவன் பாடி ஃபிட்டா இருக்கணும், ஃபிட்டா இருந்தாதான் ஓட முடியும், ஓடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரியும். அதனால நைட் பிரியாணி சாப்பிட்டா இதுக்கு செட் ஆகாதுன்னு தெரியும், அதனால சாப்பிட மாட்டான். ஓகே, இது வந்து ஏதோ இதை பத்தி சொல்ல வரல, ஏதோ பாவத்தில் இச்சை அடக்கம் அந்த இதே கிடையாது. சரி வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் அல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு அடுத்த ஒரு இதுல ஒன்னு டீடைலா பேச போறேன். நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஓகே, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அதாவது அந்த டிசிப்ளின் என்னென்ன விதத்துலலாம் இருக்குன்றத அவர் சொல்றாரு. இப்ப நான் எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் ஒவ்வொன்றும் நான் பேச போறேன். அடுத்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 4 காரியம் இருக்கு. இந்த 4 காரியம் லாஸ்ட் இது சரீரத்தை ஒடுக்கி கீழ்வது, மற்றவர்கள் பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனே போகாதபடி சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 4 இந்த சொன்ன 4 காரியத்தையும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன்னா, டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும் போது அது 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசிப்ளின் சொல்லி என்னைக்குமே வந்து ஒரு பிப்ளிக்கல் வேர்டை நீங்க எடுத்து பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசணும்னா பைபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா எடுத்துக்கணும். அதை எடுக்காம டிசிப்ளின் சொல்லிட்டு நீங்க வேற எதையா பேசுனீங்கன்னா, இப்ப டிசிப்ளின் தேடினீங்கன்னா என்னெல்லாம் வருது. இப்ப செக்யூலரா சொல்றேன், செக்யூலர் டிசிப்ளின் அப்படின்னா எவ்வளவு பெரிய என்னெல்லாமோ பேசியிருக்காங்க. ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல வந்து படிச்சிருப்பீங்க, அங்கேயும் டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. சோ நிறைய பேர் வந்து டிசிப்ளின் அப்படின்னு பிப்ளிக்கல் டிசிப்ளின் எடுக்காம எங்கெல்லாமோ எடுத்து பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய எரர் தெரியுமா? ஏன்னா பிப்ளிக்கல் டிசிப்ளின் வந்து இந்த பிப்ளிக்கல் திங்ஸோட கனெக்டடா இருக்கு, தேவனுடைய காரியங்களோட தொடர்புடையதா இருக்கு. அதற்கான ஒழுங்கு என்பது வேற மாதிரி இருக்கு. நம்ம சும்மா நமக்கு தெரிஞ்சது யாரோ சொல்லி கொடுத்தது, இல்ல எங்க அப்பா இப்படிதான் சொன்னாரு அப்படின்னு அந்த ஒழுங்கெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணோம்னா நம்ம வந்து we are not doing justice, we are confusing. ஓகேயா? சோ கன்ஃபியூசிங் மட்டும் இல்ல, டோட்டலா ராங்காவே போயிடும். அப்படிதான் போயிருச்சு. அதுதான் சொல்றேன். கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல டிசிப்ளின் சொல்லி நிறைய சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் தப்பான காரியங்கள். அது டிசிப்ளினே கிடையாது. இந்த டிசிப்ளின் கிடையாது. மேபி வேர்ல்ட்லி டிசிப்ளினா இருக்கலாம் அதெல்லாம். ஓகே, ஆனா அந்த டிசிப்ளினுக்கும் பிப்ளிக்கல் டிசிப்ளினுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது டிசிப்ளின்னா எதை பற்றிய டிசிப்ளின்? இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு மேரத்தான் ஓடுறவனுக்கு சில டிசிப்ளின் இருக்கு. அவன் காலையில குறிப்பிட்ட மணிக்கு எந்திரிச்சு இப்படி ஒரு 3 ரவுண்ட் அடிப்பான். அப்புறம் இந்த குறிப்பிட்ட சாப்பாடு சாப்பிடுவான், புரோட்டீன் சாப்பாடு ஏதோ ஒன்று, அந்த மாதிரி புரோட்டீன் ஹையா இருக்க ஃபுட் ஏதோ சாப்பிடுவான், இதெல்லாம் செய்வான். சில இதை சாப்பிட மாட்டான், ரொம்ப சுகர் ஹை இது சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவன் சில ஒழுங்குகள் ஃபாலோ பண்ணுவான். ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து இப்ப
ஒருத்தன் வந்து ஏதோ ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவன் சில டிசிப்ளின் இருக்கு. அதை பத்தி சில தான் ஸ்டூடியஸா ஃபாலோ பண்ணணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். மேபி அதுக்கு டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும், சில இடங்களுக்கு போய் சில பேரை பார்க்க வேண்டியது இருக்கும். இது சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் டிசிப்ளினோட செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கு. இப்போ ரிசர்ச் பண்றவங்க, பிஹெச்டி பண்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தேவ் டு ஃபாலோ பர்டிகுலர் டிசிப்ளின். அவங்க ஒரு விதமா படிக்கணும், ஒரு விதமா ரெடி ஆகணும் எல்லாத்துக்கும், அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டிசிப்ளின்லாம் இருக்கு. ஸோ நமக்கு என்ன டிசிப்ளின் நம்ம கண்டுபிடிக்காம நம்ம பாட்டுக்கு அந்த ஒழுங்கு, திருச்சபை ஒழுங்கு, அது இது எதையாவது பேசிட்டு இருந்தா சரிவிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சுக்கு டைமுக்கு போகணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதெல்லாம் தான் பிப்ளிக்கல் டிசிப்ளின் நினைச்சிட்டோம்னா தப்பாயிரும். நான் பாருங்க கரெக்டா டைமுக்கு சர்ச்சுக்கு வந்துடுறேன், எனக்கே அற்புதம் நடக்கல அப்படின்னு கேட்டா அது ராங் கொஸ்டின். ஓகே, சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு போங்க, தப்பு இல்லை. ஆனா அதுதான் பிப்ளிக்கல் டிசிப்ளின் நினைச்சிட்டீங்கன்னா தப்பு. ஓகே, இந்த மாதிரி இருக்கு நிறைய. ஓகே, ஸோ அதான் சொல்றேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாட்கள்ல வந்து சபை ஒழுங்கு, சபை டிசிப்ளின் சொல்லி பேசுனதுல இந்த டிசிப்ளின்ற வேர்டு வந்து டோட்டலா அபியூஸ் ஆகி அது வேற அர்த்தத்துல போய் ரொம்ப நீ இப்படி செஞ்சாதான், அப்படி செஞ்சாதான், அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு நிறைய சொன்னதுனால அதெல்லாம் மைண்டுக்குள்ள போய் அது பர்டிகுலரா அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணி சில பேருக்கு ரிசல்ட் வந்தவங்க ஓகே, அதை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வராதவங்க விரக்தி ஆகி வெறுத்து வெறுத்து உட்கார்ந்து இருந்த போது அப்ப வந்து இந்த நியூ கவர்னன்ட் இவங்க எல்லாம் வந்து கிருபை இதெல்லாம் இந்த பிரசங்க எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது நேச்சுரலா என்ன ஆகுன்னா ஒரு பெரிய லிபரேஷன் மாதிரி ஆகுது. இது எல்லாமே கிருபையினாலதான் கர்த்தர் செய்யறாரு. எல்லாம் அவருடைய இறக்கத்தினாலதான் அற்புதங்கள் நடக்குது. தேவன் தம்முடைய அன்பினால இறக்கத்தினால நமக்கு எல்லாம் செய்யறாரு அப்படின்றப்ப இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஹீ டு, இட்ஸ் அபவுட் வாட் ஹீ டிட் அப்படின்னு அந்த செய்திகள்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது இதுல இருந்து ஒரு விடுதலை வந்தது போல உணர்வு இருக்குது. அது வந்து என்ன ஆயிருக்குன்னா அது வந்த பிறகு அது அடுத்த எண்டுக்கு போயிருக்கு. அடுத்த எண்டுக்கு போயிட்டு என்னன்னா அப்ப நானு இன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன சொன்னேன்னா நான் பைபிள்ல இருக்கிற அதாவது விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்ப ஹோலினஸ் முக்கியம் இல்லையா அப்படின்னு அவர் கொஞ்சம் கேட்டாரு. ஹோலினஸ் ரொம்ப முக்கியம் தானே, நான் டொமினியன் பத்தி பேசுறேன். அப்ப ஹோலினஸ் முக்கியம் இல்லையான்றீங்க, ஹோலினஸ் வேணாமா அப்படின்னு கேட்டு நான் சொன்னேன் எதுவுமே வேணாம்னு நான் சொல்லவே இல்லை. ஹோலினஸ்க்கு மீனிங் என்னன்னு பாருங்க. டொமினியன் வச்சுதான் ஹோலினஸ் இருக்கு. சோ அதுக்கான மீனிங்கை பார்க்கணும். பிப்ளிக்கல் மீனிங் ஆஃப் ஹோலினஸ். புத்தர் என்ன சொன்னாரு, எங்க ஊர்ல என்ன சொன்னாங்க, ஆதி தமிழ் லிட்டரேச்சர்ல என்ன எழுதியிருக்கு, அது பரிசுத்தம்ன்றத வச்சு நான் பேச முடியாது. இல்ல என் கல்ச்சர் இன்னைக்கு கண்டெம்பரரி கல்ச்சர்ல ஹோலினஸ்னா என்னன்னு சொல்றாங்கன்றத பத்தி நான் பேச முடியாது. ஓகே, கிரீக் பிலாசபில இருந்து ஹோலினஸ்னா என்னன்னு பேசுறத வச்சு நான் பேச முடியாது. நான் பேசுற ஹோலினஸ் வந்து எனி ரிலிஜன் வர முடியாது. இஸ்லாம் பேசுற ஹோலினஸ் அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிருந்தாரு, முஸ்லிம்ஸே அப்படி இருக்காங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏங்க முஸ்லிம்ஸ் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு குரான் என்ன போட்டிருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. நீங்க பைபிளை கொடுக்கும் போது படிச்சிட்டீங்களா? அது படிக்காம அவங்களோட கம்பேர் பண்ணி அனுபவத்தை சொன்னாரு. ஹிந்துஸ் எல்லாம் ஈர துணியை கட்டிட்டு காலேஜ் அவங்க கடவுளுக்கு கும்பிடுறாங்க, அதுக்காக நம்மளும் ஈர துணி கட்டிட்டு போகணுமா, அப்பதான் பக்தியா? சோ இந்த மாதிரி முடிவு கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா அதர் ஸ்டேட்ஸ் எனக்கு தெரியல, தமிழ்நாட்டுல வந்து செருப்பு போடாம போட்டு சர்ச்சுக்குள்ள போக மாட்டாங்க, செருப்பு வெளியே கழுவி கொடுப்பாங்க. அதுவே கோயில்கள்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோயில்ல வந்து இந்து கோயில்கள்ல அப்படி மக்கள் பண்ணுவாங்க. அதே இது இவங்க அங்க இதெல்லாம் வந்ததுனால இதே இது பண்றாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கும் சில நேரம். மோசே வந்து அந்த பாதரட்சியை வேலை கழட்டி போட்டுன்னு சொன்னா அந்த அவசரம், அதனால இவங்க அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் வருது ஹோலினஸ் சொல்லிட்டு. சோ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஹோலினஸ் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஹோலினஸ்னா பிப்ளிக்கலா என்னன்றத சொல்லணும். வாட் இஸ் பிப்ளிக்கல் ஹோலினஸ், அதை பத்தி பேசணும். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பை த வே இப்ப நான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால நான் சொல்லிடுறேன். நான் சில யோசிச்சு பார்த்தேன், சில பேர் ஏன் ஒரே டவுட் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னா நான் கொஸ்டின் செஷன்ல சொல்றேன். என்ன நடக்குதுன்னா நான் ஒரு ஆன்சர் பண்றேன்னு வைங்களேன், நான் ஸ்கிரிப்சரலா ஆன்சர் பண்றேன். அதை ஆன்சர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அந்த வேர்டு வந்து உங்களுக்குள்ள போகுது. ஆனா நீங்க அதை திரும்ப போய் ஃபாலோ பண்ணி மெடிடேட் பண்ணி அந்த வேர்டை உங்க ஹார்ட்ல வந்து காப்பாத்திக்கலன்னா devil will steal that word away. Once the word is gone, the question will come back. You will have the same question. Okay, maybe 100 times you steal, you take the word and then you allow the word devil to steal the word. 100 times you will ask me the same question. அதுதான் ரீசன். ஏன் அது சொல்றேன்னா வேற ஒன்றும் பெருசா இல்ல, நான் எனக்கே அந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரு காரியம் நல்ல ஆன்சர் தெரிஞ்ச காரியம் எனக்கு ஆன்சர் மறந்து போயிடும். எனக்கு திரும்ப அந்த கொஸ்டின் வந்து will be troubling me.
அப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன், ஏன் நமக்கு இந்த கொஸ்டின்ல நம்ம ஏற்கனவே ஷியோரா ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமே, அந்த வசனம் காத்துக் கொள்ளப்படவில்லை, அது திருடப்பட்டு விட்டதுன்னு கண்டுபிடிச்சேன். சோ எப்பயுமே என்ன பண்ணணும்னா அந்த அதனாலதான் வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தை நிலைத்திருக்கிறது என்னன்னா கண்டினியூலி ஸ்டேயிங் இன் தி ஏரியா ஆஃப் ரெவலேஷன். ஓகே, உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை பற்றி தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க பரிசுத்த ஆவியின் உதவியோடு தினந்தோறும் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அந்த இதை விட்டு போக மாட்டீங்க, கண்டினியூ வந்து. ஓகே, பை தி வே இது ஜஸ்ட் எனக்கு வந்தது, அதனால நான் இதை சொல்றேன். ஓகே, ஸோ அப்ப டிசிப்ளின்னாலே பேட் வேர்டு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்றேன், டிசிப்ளின்னா வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்ற டிசிப்ளின் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு பாருங்க, கல்ச்சுரல் டெஃபினிஷனுக்குள்ள போயிடக்கூடாது. Cultural definition is not always what the Bible says, because the Bible is talking about a subject which the culture is not talking about. No culture talks about beating death. No culture talks about resurrection. Okay, only the Bible talks about resurrection, because only the Bible talks about the spirit. Without the spirit, there is no resurrection. Okay, அதாவது எந்த கலாச்சாரமும் உயிர்த்தெழுதலை பத்தி பேசல. ஓகே, அமெரிக்கன் கல்ச்சரும் சரி, இந்தியன் கல்ச்சரும் சரி, என்ன கல்ச்சரும் சரி, அது சோகால் கிறிஸ்டியன் கல்ச்சராகவே இருந்தாலும் இட்ஸ் நாட், தே ஆர் நாட் பாதர் அபவுட் ரிசரக்ஷன். தே ஆர் பாதரிங் அபவுட் ஹவு டு ஸ்பெண்ட் தி லைஃப் ஆன் எர்த் ப்ராப்பர்லி. அதை பத்தி வேணா அதிகபட்சம் பேசுவாங்க. பிகாஸ் ஏன் ரிசரக்ஷன் பத்தி அவங்க பேசுறாங்கன்னா ஸ்பிரிட் பத்தி தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஒன்லி த பைபிள் டாக்ஸ் அபவுட் ரிசரக்ஷன், பிகாஸ் பைபிள் டாக்ஸ் அபவுட் தி ஸ்பிரிட். ஸோ அதனால பிப்ளிக்கல் டெஃபினிஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது எடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஃப்ரூட்லெஸ் அண்ட் எஃபெக்ட்லெஸ் லைஃப், ஒரு வல்லமை இல்லாத, ஒரு பல்லு இல்லாத பாம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு பைட் இல்லாத ஒரு லைஃப் வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஆகவே டெஃபினிஷன் கரெக்டா இருந்து கொள்வது முக்கியம். ஸோ அப்ப நான் வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்றேன். அப்ப இங்க பவுல் சொல்ற காரியங்கள் நீங்க யோசித்து பாருங்க, என்னென்ன பேசுறாரு, அவர் என்னென்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசிப்ளினை பத்தி பேசுறாரு. ஸோ இந்த டிசிப்ளின் என்ன கான்டெக்ட்ல வருதுன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனங்கள் நீங்க ஒருவேளை முன்னாடியே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், எல்லாரும் ஓடினாலும் ஒருத்தன் மாத்திரம் பலன் பெறுவான், கிரீடத்தை பெறுவான். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் வந்து அழிந்து போற கிரீடத்தை பெறுகிறவங்க எவ்வளவு சீரியஸா இருக்காங்க அப்படின்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவது. சரி, இப்போ வந்து அந்த டிசிப்ளின் அப்படின்னா புதிய உடன்படிக்கை, we are living in the new covenant. Okay, புதிய உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையிலே இந்த டிசிப்ளின் வந்து எப்படி வருகிறது? How does discipline come in the New Testament, New Covenant? புதிய உடன்படிக்கையிலே டிசிப்ளின் வந்து எங்க வருது? இப்ப இந்த வசனத்தின் பகுதிகளே பார்க்கலாம். நான் எடுக்கிறேன். இதே 1:9 நம்ம 24 இருந்து பார்த்தோம். அந்த பகுதியை திரும்ப எடுப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இந்த 9, 24, 27 அப்புறம் அடுத்து இமிடியேட்டா எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் பாருங்க. 10ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா எங்க போறாரு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்தை பத்தி பேசுகிறார். ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்தை பத்தி பேசுறாரு. பேசிட்டு அவர்கள் எல்லாரும் வந்து ஏறக்குறைய அதான் நம்மள மாதிரி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவங்கன்றத சொல்றாரு. இதுக்கு ஒப்பனையா எல்லாரும் இருந்தாங்க, அப்படிதான் கிளம்பினாங்க. ஆனா அப்படி கிளம்பி வந்து அவங்க போகும்போது எப்படி அவர்கள் வனாந்திரத்தை அழிந்து போனார்கள் என்பதை அவர் பேசுறாரு. சரியா? 11ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் 10-11 பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஓகே, 13ஆம் வசனம் பாத்தீங்கன்னா மனுஷருக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஓகே, என்ன பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒழுங்கு பத்தி பேசுறாரு, ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. சொல்லிட்டு அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்தை பத்தி பேசிட்டு இப்ப நான் கடைசியில படிச்ச வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா சோதனையை பற்றி பேசுகிறது. அதாவது சோதனை காலம்.
சோதனை வருகிற நாட்கள், டேஸ் ஆஃப் ட்ரையல், டேஸ் ஆஃப் டெஸ்டிங், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. ஓகே, சோ சோதனையுடன் நாம் நடத்தப்படுகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த டிசிப்ளினுக்கும் சோதனைக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகே, புரியுதா? டிசிப்ளினுக்கும் சோதனைக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, சோதனை என்பது, அதாவது சோதனை என்பதுல டிசிப்ளின் எப்ப வந்து குறைய ஆரம்பிக்குது? ரெண்டு விதமான இடத்துல டிசிப்ளின் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா, சிம்பிளி பிகாஸ் பீப்புள் லேக் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம, ஒரு போக்கஸே இல்லாம இருக்கிறதுனால டிசிப்ளின் வந்து லேக் ஆகும். ஓகே, இப்ப நிறைய இடங்கள்ல நீங்க மக்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, பையன் படிக்கிறான், கவனமே இல்லை படிப்புல, விளையாட்டு புத்தியா இருக்கான், இதை விளையாடுறான், இது பண்றான். இது வந்து ஒரு விதமான லேக் ஆஃப் டிசிப்ளின். ஓகே, லேக் ஆஃப் டிசிப்ளின் வந்து பிகாஸ் ஆஃப் அந்த பிளேஃபுல்னஸ், அட்டென்டிவ்னஸ் இல்லாம, ஃபோக்கஸ் இல்லாம, சிறுபிள்ளத்தனமா இருக்காங்க. சொல்லுவாங்க, சின்ன பையன் மாதிரி இருக்கான் அவன், அவனுக்கு அந்த இது ஒரு சீரியஸ்னஸே இல்லை, லைஃப்ல படிச்சு முன்னுக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு விதமான இன்டிசிப்ளின். ஓகே, this passage is not talking about that kind of indiscipline. There can be another type of indiscipline. இன்னொரு விதமான கீழ்ப்படியாமை இல்லை, இன்டிசிப்ளின் என்னது? ஒழுங்கின்மை. இன்னொரு விதமான ஒரு ஒழுங்கின்மை வருகிறது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இன்னொரு காரணத்துக்காக ஒழுங்கின்மை வருகிறது. அந்த காரணத்தை தான் இந்த பகுதி வந்து சொல்லுகிறது. நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து அன்னைக்கே ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. ஓகே, அதனாலதான் எழுதியிருக்காங்க. பெரிய பிரச்சனையாக இருக்கு, நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஓகே, இது என்ன விதமான ஒழுங்கின்மைன்னு சொன்னா, சோதனையின் நிமித்தமாய் வருகிற ஒழுங்கின்மை. Indiscipline that comes when you're surrounded by problems and situations. You're getting me? See, இது வேறு விதமான ஒரு இன்டிசிப்ளின். இது என்ன இன்டிசிப்ளின்னா, சூழ்நிலைகள், பிரச்சனைகளின் நிமித்தமாய் ஏற்படுகிற இன்டிசிப்ளின். See, the first indiscipline is a morality issue. முதல்ல நான் சொன்னது அது என்ன இன்டிசிப்ளின் அப்படின்னா, இட்ஸ் a matter of your என்ன சொல்றது, not getting distracted and you are being morally strong enough. morality அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய என்ன சொல்றது, நீங்க இந்த ஒழுங்கின்மை வந்து எப்படிப்பட்ட இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது லேக் ஆஃப் ஃபோக்கஸ் அந்த மாதிரி, அதாவது உங்களுடைய ஒரு ட்ரிவியல் சொல்லலாம், ஆல்மோஸ்ட் ட்ரிவியல், சீரியஸ் இஷ்யூ. ஓகே, see, it has to be corrected, I don't deny that, but at the same time it's a trivial issue. Okay, it's not that serious. Okay, ஏன்னா நீங்க ஒரு தப்பு செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்க அதை என்ன பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு, திருத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஜெயம் கொள்ளணும், வெற்றி பெறணும் விரும்புறவங்கள சொல்றேன், எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நான் உலகத்துல இருக்கவங்கள சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஜெயத்தை எடுத்துக்கூட வேண்டிய விரும்புகிறவங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு லேக் ஆஃப் இதுல வந்து லேக் ஆஃப் என்ன சொல்றது, கவனக்குறைவுனாலோ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு காரியத்தை பார்த்ததுனாலயோ அவங்க வந்து கொஞ்சம் இதாயிட்டாங்கன்னு வைங்களேன். அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்டியன் வாக்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, somebody is committing some kind of sin, okay, and because of that their sin is an indiscipline, ஒரு indiscipline உள்ள போறாங்க. அந்த கேஸ் வந்து இட்ஸ் நாட் சீரியஸ் சொல்றேன். ஏன் சீரியஸ் சொல்ல வரேன்னா, ஏன் சீரியஸ் இல்லைன்னு சொல்றேன்னா, அட்லீஸ்ட் யூ நோ யூ ஆர் டூயிங் ராங் and you know this is like a moral issue. அதான் moral issue சொல்ல வரேன். So wrong, something wrong, and you know how to correct it. Okay. And so you correct it and you fall back in line. If you are a person, again நான் சொல்றது வந்து ஜெயம் கொள்ள வேண்டும் என்று தீவிரமா இருக்கிறவங்கள சொல்றேன். அவங்க இடையில ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆகி வேடிக்கை பார்த்து ஏதோ ஒரு காரியத்துல அவங்க இவன் காட்டினா, இவன் பேசினா, அவன் கூப்பிட்டான்னு சொல்லி எவனோ கூப்பிட்டது கேட்டு, எவனோ பேசுனது கேட்டு அங்கிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி போய் மிஸ் பண்ணி இருக்கிறவங்களை பத்தி பேசுறேன். ஆனா அவங்க உண்மையிலேயே வந்து they are focused and they want to win, they want to have victory. அப்படி இருக்கிறவங்க தான். ஆனா இடையில ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள சொல்றேன். அவங்க வந்து டக்குன்னு ஓகே கண்டுபிடிச்சு, இது இல்ல நம்ம இப்படிதான் போகணும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஆண்டவோடு மனம் திரும்பி ஒப்புரவாகி அவங்க வந்து they fall in line and take over. This is one issue. இந்த ஒரு இஷ்யூ தான் சர்ச் ரொம்ப பேசுது. ஆனா there's another issue, totally different issue, a deeper issue which is not seen outside easily. வெளியே லேசில காணப்படாத ஒன்று, ஆனால் இது உண்மையான ஒரு பிரச்சனை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, indiscipline coming because of
சோதனை, வனாந்திரம். இப்ப இந்த 10ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவங்க செய்த காரியங்களை யோசித்து பாருங்க. இவங்க லாஸ்ட் டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ், அதுதான் எக்ஸாம்பிள் சொல்றாரு அவரு. 3வது சொல்றாரு 10:3, 1 Corinthians 10:3. எல்லாரும் ஒரே ஞான போதனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள், அது தண்ணீர் கிறிஸ்துவே அப்படின்னா கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. மீனிங் இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒப்பனையானவர்கள், ஈக்குவலன்ட்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் அவர்களுக்கு அதிகமான பேருக்கு தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஓகே, ஏன் அப்படின்னா அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கான விலை வனாந்தரத்தில் அளிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்கள் இச்சியாதபடிக்கு இவள் நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது. ஓகே, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி. இது எங்க நடந்துச்சு? புசித்து குடித்து விளையாட எழுந்தது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விக்கிரகாராதனைக்காரனது போல நீங்களும் ஆகாதுங்கள். அது விளையாட இருந்தாங்கன்னா விக்கிரகாராதனை பண்ணாங்க. இன்வால்விங் இன் இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த அந்த வர்ஷிப், டிமானிக் வர்ஷிப், அதுக்குள்ள போயிட்டாங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கு. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா வனாந்திரத்தை நடந்தது. அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இது எங்க நடந்தது அப்படின்னா வனாந்திரத்திலே நடந்தது. சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். எங்கே நடந்தது? வனாந்திரத்திலே நடந்தது. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரன் அழிக்கப்பட்டார்கள். இது எங்கே நடந்தது? வனாந்திரத்திலே நடந்தது. அப்ப நடந்தது எல்லாம் எங்க நடந்துச்சு? வனாந்திரத்தில் நடந்தது. வனாந்திரம் என்பது சோதனை காலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பீரியட் ஆஃப் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ். யாக்கோபுல வேற சொல்றாரு, யாக்கோபுல பலவிதமான சோதனைகள் நீங்கள் அகப்படும் போது, சோ அது அகப்படுகிறோம். அகைன் அது தேவன் அதுக்கு காரணம் கிடையாது. நாம் தான் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறோம் என்று யாக்கோபு சொல்கிறார். ஆனால் அதிலும் தேவன் நம்ம உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த வனாந்திரத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றி, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னு வெளிப்படுத்தல் வர்ற மாதிரி ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்றுவது அந்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. There's no doubt about that. But இப்ப நம்ம என்ன அட்ரஸ் பண்ணிருக்கோம்னா, the wilderness leads to some kind of indiscipline. இதுதான் நீங்க நான் பேசுறேன். The wilderness leads to some kind of indiscipline. ஒரு விதமான ஒழுங்கின்மையை வனாந்திரம் கொண்டு வருகிறது. என்னன்னா, நீங்க ஜெபம் பண்றீங்க, ப்ரெடிக்டபிளா இருக்கு. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்றதுக்கு ஏற்ற அந்த பலன் வருகிறது, அந்த ரிசல்ட் வருது, நீங்க அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, நல்லா கரெக்டா எல்லாம் போகுது. வனாந்திரம் என்பது தேவ சித்தம் அல்ல. நமக்கு தேவன் நம்ம வனாந்திரத்தில் இருக்க விரும்புகிறவர் அல்ல. ஆனால் கானானுக்குள் நுழையும் போது வனாந்திரத்தை கடந்து போக வேண்டியதா இருக்கு. வனாந்திரம் என்னாலே என்னன்றதை நான் தெளிவுபடுத்துகிறேன். வனாந்திரம் என்றால் வெறும் சூழ்நிலைகள் கிடையாது. அந்த சூழ்நிலைகள் நிமித்தமாய் உங்கள் இருதயத்திலிருந்து சில ரெஸ்பான்சஸ் வரும். அதுதான் வனாந்திரம். அதனாலதான் வனாந்திரம் இன்னவேட்டபிள். ஏன்னா சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றதை தாண்டி இருதயத்துலதான் வனாந்திரங்கள் இருக்கு. இருதயத்திலே ஆவியினால் மேற்கொள்ளப்படாத பகுதிகள், ஆவியினால் ஆட்கொள்ளப்படாத பகுதிகள் தான் வனாந்திரம். ஆவியினாலே ஆட்கொள்ளப்படாத areas that are not in the domain of the spirit in your heart constitute the wilderness. ஓகே, சோ என்ன நடக்குது? வில்டர்னஸ் எப்படி வருது அப்படின்னா, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் வருகிறது. ஓகே, அப்ப எதிரான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு செட் ஆஃப் தாட்ஸ், whenever things go against you, your heart, உங்க இருதயம் என்ன பண்ணுது புரிஞ்சுக்கோங்க. இருதயம் என்ன பண்ணுதுன்னா, அது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற சில மூட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, உங்களுக்கு தாட்ஸ் கொடுக்குது, சில மூடு கொடுக்குது, சிந்தனைகளை கொடுக்கிறது, எண்ணங்களை கொடுக்கிறது, அப்புறம் உணர்ச்சிகளை கொடுக்கிறது. இதெல்லாம் இருதயம் செய்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. சில பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எனக்கு, ஏன்னா பெரிய பணம் வந்துச்சு, இல்லைன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்தா அவர் எப்படி இருக்காரு? சந்தோஷமா இருக்காரு. என்ன நடக்குது? இருதயம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்கா, சூப்பரா போயிட்டு இருக்கா, இப்ப சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதனால சந்தோஷமா இருக்கு. அதே இது அகைன்ஸ்டா வருது, சூழ்நிலைகள் எதிராக வருது, யாரோ எதிராக பேசிட்டாங்க, இல்ல ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன். ஒவ்வொரு நேரத்துல அதுக்கு ஏற்றார் போல இருதயம் இப்படி செய் அப்படி செய்யு கொடுக்குது. பாத்தீங்களா? இதுல சந்தோஷமா வர நேரத்தை விட்டுருங்க, எல்லாம் நல்லா போகும்போது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, அது பிரச்சனையே இல்லை. வனாந்திரம்னால என்னன்னா, வெளியே ஒரு வனாந்திரம் வருகிறது அப்படின்னா, வெளியே ஒரு சிச்சுவேஷன் நீங்க நினைச்ச மாதிரி போல. இப்ப இயேசு படகுல போயிட்டு இருக்காரு, புயல் வருது, அது வனாந்திரம். புயல் வரக்கூடாது,
நல்ல விண்டு வரணும், அவர் போய் சேரணும். ஆனா போய் சேர போகும்போது என்ன வரல, நல்ல விண்டு வரல, அதுக்கு மேல என்ன வந்துருச்சு, புயல் வந்துருச்சு. அது என்பது வனாந்திரம். அப்ப அந்த புயல் வந்த உடனே பேதுரு வாயில வருது பாருங்க, ஐயரே மடிந்து போகிற இருக்கு அக்கறை இல்லையா, அதுதான் வனாந்திரம். வெளியே இருக்கிற சூழ்நிலை வனாந்திரம் போல இருக்கலாம், அது பிரச்சனையே அல்ல. இருதயத்தில் இருக்கிற வனாந்திரம் தான் பிரச்சனை. அதுதான் சோதனை காலம் என்று நான் சொல்லுகிறேன். அங்கதான் சோதனைகள் எல்லாம் வருகிறது, அங்கிருந்து தான் வருதுன்ற சோதனை. ஓகே, சோ வெளியே ஒரு பிரச்சனை வருது, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். வெளியே ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை இருதயத்திலே வனாந்திரம் போன்ற காரியங்களை உருவாக்குகிறது. அண்ட் என்ன நடக்குதுன்னா, இந்த பேட்டர்ன் நீங்க பழகிருக்கீங்க. So now you are a new creation, you are born again, you have the spirit of God inside of you. ஆனா இன்னும் என்ன நடக்கலன்னா, the spirit is yet to overpower your heart and dominate all the sections of your heart. இன்னும் நடந்து முடியல, அது ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. அது நடந்து முடியாம இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது அதே பழைய எண்ணங்கள் வருகிறது. தாட்ஸ் ஆஃப் டிஸ்பேர், தாட்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ், thoughts of fear, thoughts of death, all negative thoughts, worry, anxiety, அது இதுன்னு வருது. இது என்ன பண்ணிருதுன்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை கொலாப்ஸ் பண்ணுது. புரியுதா? அதாவது இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மீதியான்ல கேம்ப் பண்ணிருக்காங்க, மீதியான் பார்டர்ஸ்ல. அப்பொழுது அந்த ஜனங்கள், லோக்கல் ஜனங்கள் பிலேயாமின் அட்வைஸ் படி இஸ்ரேல் மனுஷர்களை விபச்சாரம் எப்படி எடுத்து போறாங்க, அடல்டரிக்குள்ள கொண்டு போறாங்க, ஃபார்னிகேஷன். ஓகே, விபச்சாரம் எப்படி கொண்டு போறாங்க அதை இங்க போட்டு. அது நடந்த போது ஒரே நாள்ல எவ்வளவு பேர் இறந்து போனாங்களா? 23,000 பேர் இறந்து போனாங்க சொல்லி வருது. 1 என்னாகும் 25 அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். சோ என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனாந்திரமான சூழ்நிலை. இன்னும் அங்க வாக்கு பண்ணப்பட தேசத்துக்குள்ள போல. ஓகே, இந்த வனாந்திரமான சூழ்நிலையிலே இவங்களுக்கு இன்னும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போல பாலும் தேன் ஓடுற தேசத்தை இவங்க ஒன்றும் பார்க்கல. இப்ப என்னதான் வந்துட்டு இருக்குன்னா, வனாந்திரத்துல இருக்கு மண்ணா சாப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, இருதயத்துல ஒரு ஒரு விரக்தியை உண்டாக்குகிறது. விரக்தி உருவாகும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், அந்நிய தேவர்களையும் வணங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, நல்லா தெரியும். மோசே நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே. இது ஒன்றும் தெரியாம அறியாத பிள்ளைலாம் கிடையாது, எல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நீ எனக்கு பரிசுத்த ஜனம் கத்த சொல்லியிருக்காரு, நீ இந்த ஜனங்களோட சம்பந்தம் கலக்கூடாது, அவங்க தேவர்களை வணங்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நல்லது, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வனாந்திரமான சூழ்நிலையும் இந்த காரியம் என்ன செய்கிறதுனா, it makes them frustrated and makes them break the discipline. Okay, same way சீனாய் வனாந்திரத்துல என்ன நடக்குது? மோசே மலையில ஏறிட்டாரு, சீனாய் மலையில 40 நாள் அவரு ஜெபிச்சுட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்க அப்படி இருக்காங்க. அப்ப மோசே கூப்பிட்டு சொல்றாங்க, ஆரோனை கூப்பிட்டு சொல்றாங்க, சார் மோசே போனார், மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆங்ஸைட்டி. ஓகே, என்ன நடக்குமோ, மோசே வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஆங்ஸைட்டி. அந்த ஆங்ஸைட்டி என்ன செய்ய வைக்குது அப்படின்னா, பிரேக்ஸ் தி டிசிப்ளின். சோ இதுதான் மேஜர் டிசிப்ளினரி ப்ராப்ளம். அதாவது டிசிப்ளினரி காரியமே இல்லை, ஏன் அது நடந்து கொண்டிருக்கிறது, எதுனால நடக்குது அப்படின்றதான் பிரச்சனை. சோ ஏன் டிசிப்ளின் இங்க போகுது, ஏன் உடையுதுன்னு பாத்தீங்கன்னா, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் some other connected emotional issue or fear or some kind of emotion, negative emotion. நிறைய நேரங்கள்ல discipline is broken because of the sense of hopelessness. நம்பிக்கை இல்லாத, எப்பொழுது ஒருத்தன் நம்பிக்கை இழக்கிறானோ. ஓகே, இப்ப ஸ்டாண்ட் therefore stand அப்படின்னு போட்டுக்கல, எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு நில்லுங்கள் அப்படின்னு எபேசியர். எப்போ ஒருத்தர் நிக்கிறது விலகுவான்னா, ஒரு மெயின் காரணம் when he loses hope. When he loses hope, நம்பிக்கை இழக்கும் போது, அதாவது இனிமேல் நல்ல காரியம் நடக்குமா, இனிமேல் தேவன் சொன்ன மாதிரி எனக்கு அந்த பதில் வருமா, அந்த அற்புதம் நடக்குமா, நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த எண்ணம் மேலோங்க ஆரம்பிக்கிறதோ, அன்றைக்கு அவன் அந்த டிசிப்ளினை உடைக்க ஆரம்பிக்கிறான்.
உடைச்சிட்டு நின்று செவிலியனுக்குள்ள போறான். ஏன் அப்படி போறான் அப்படின்னா, உள்ளே வனாந்திரம் இன்னும் மாறாததினால். வனாந்திரம், இது என்ன வனாந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when things go south, ஓகே, உங்க கண்ணுக்கு முன்னாடி காரியங்கள் நெகட்டிவா போனா உங்களுக்குள்ள ஒரு ஜஸ்டிபிகேஷன் வருது. என்ன வருதுன்னா, இப்ப எதுக்கு ஜாப் பண்ணணும், இதான் ஒண்ணும் நடக்கலையே, அதான் ஒன்னும் இதாகலையே, இப்ப எதுக்கு ஜாப் பண்ணணும், ஜாப் பண்ணி என்ன நடக்குது, ஒண்ணும் நடக்கல, எதுக்கு ஜாப் பண்ணணும்? Why should we meditate the word? Why should we go through the blood? Okay, we don't have to do all of that. Leave it. Let it happen. என்ன நடக்குதோ நடக்கட்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆமா, you are thinking you are a slave to this thought. You are thinking, yes brother, that's how it is. Yes, ஒண்ணுமே நடக்கலன்னா என்ன பண்றது? நானே எல்லாம் ஜோம் பண்ணி பார்த்துட்டேன். ஜோம் பண்ணி இவ்வளவு நாள் ஜோம் பண்ணிருக்கேன், இவ்வளவு நாள் ப்ரே பண்ணிருக்கேன், இவ்வளவு நாள் கன்ஃபஸ் பண்ணிருக்கேன், இவ்வளவு நாள் மெடிடேட் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு இன்னும் அந்த ரிசல்ட் வரல அப்படின்றப்ப நம்ம நினைக்கிறோம் அது இயல்பு தானே. இந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு நம்ம விட்டு கொடுத்து அந்த தாட் நம்மளை ஓவர் கம் பண்ணி எதுக்கு ப்ரே பண்ணணும்? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது மாதிரி பைபிள் ஒரு கேரக்டர் இருக்கு. அது யாருன்னா ஜோப்ஸ் ஒய்ஃப். அந்த மாதிரி என்ன சொல்லி ஜோபிட்டு வந்து, ஐயா நீ ஏன் இன்னும் உத்தமத்துல நிக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, எதுக்கு நீ உயிரோட இருக்கன்னு சொல்லிச்சு. அது மீனிங் என்ன சொல்லிச்சு, நீ ஜோம் பண்றத நிறுத்துப்பா, எதுக்கு ஜோம் பண்ற, எதுக்கு பைபிள் வாசிக்கிற, எதுக்கு ஆண்டரை தேடுற, தேவையில்லை, நிறுத்திடு. ஜோம் என்னத்தை கண்டா, ஒண்ணும் நடக்கல, விட்டுரு. இது வந்து பாத்தீங்கன்னா யோபு ஒய்ஃப் பேசுறான். யோபு ஒய்ஃப் பேசல, பிசாசு யோபு ஒய்ஃப் மூலமா பேசுகிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகவே முதலாவது இந்த எண்ணத்தை ஜஸ்டிஃபை பண்றத முதல்ல நிறுத்தணும். எதை ஜஸ்டிஃபை பண்றது? வாட் கேன் ஐ டு? I am having so much pain. I am not able to pray. Wrong. It's a lie of the devil. ஏன் தெரியுமா it's a lie of the devil? Who is telling this inside of you? எனக்கு முடியல, போறவங்கள சொல்லிட்டாங்க, ஏதோ ஹர்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், என்னால இன்னைக்கு ஜெபம் பண்ணவே முடியல, என்னால பைபிள் படிக்கவே முடியல, அப்படியே அந்த காயம் அப்படியே வந்து அழுத்துது, என்னை அப்படியே அமுக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்து யார் சொல்றோம்? Can you answer? Can someone answer? உங்களுக்குள்ள இருந்து யார் சொல்றது இது? பிசாசு நம்ம மனசாட்சி மூலமாக நம்மளோட இன்சைட்ல வொர்க் பண்றான். எண்ணத்தை போடுகிறான், அது எனக்கு புரியுது. But inside of you, devil is not inside of you. Devil cannot be inside of you. Inside of you, who is making the statement up? Who's bringing this up? நம்ம சோல், நம்மளோட கான்ஷியன்ஸ். Primarily your emotions. Okay, that's part of your soul. So atma நீங்க சொல்லலாம், or இன்னும் sophisticated spiritual answer சொல்லலாம், flesh. Okay, the flesh, அதுதான் எல்லாமே. This is not coming from your spirit. That's the first key. என்னைக்குமே பாருங்க, ஒரு எண்ணம், குறிப்பா ஒரு நெகட்டிவ் தாட் வருது, I should understand where, ask the question where it's coming from. ஆண்டவர் அதான் எப்பவுமே கேட்பாரு. ஏதேன் தோட்டத்துல நான் நிர்வாணின்னு சொன்னேனே, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஏன் அப்படி கேட்டாருன்னா, ஆவி அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை. The spirit will never come and tell Adam you are naked, because spirit was the cloth, spirit was the garment. ஏசாயால வருதுல, எனக்கு வந்து spirit of joy, oil of gladness, the garment of praise, இதெல்லாம் ஸ்பிரிட்டோடது. You can either say spirit supplies the garment or spirit is the garment. ஆவிதான் உடைய கொடுக்குது, இல்ல ஆவியே உடை, நீங்க எப்படி சொன்னாலும் சொல்லிக்கலாம் அதை. அதனால ஆண்டவருக்கு நல்லா தெரியுது, யார்கிட்ட வரவே இல்லை. யார் சொல்லல இத? ஆவி சொல்லல. Spiritlessness is flesh, nothing. Carnality is flesh. If you are only going by what you see and what you hear and what you feel, what you sense, what you taste, if you just going by that, it is carnal, it is flesh. But இதெல்லாம் தாண்டி if you use the spirit eyes, it is spirit. That difference. So ஐயோ என்னால முடியல, சில பேர் சொல்லுவாங்க செத்துலாம் போல இருக்குங்க, அவ்வளவுதான் ஆளவே முடியல. It's coming not from your spirit, from your flesh. The world has trained, even churches also, by the way, trained you to listen to your emotions more than your spirit. நான் நிறைய இந்த குரூப்ல நான் பேசியிருக்கேன். இந்த ஹார்ட் ஹீலிங், இந்த சப்ஜெக்ட் பத்தி ரொம்ப பேசுறவங்க
It's a problem. The problem is they are making you listen to your flesh, not your spirit. Your spirit is never going to say, I am hurt, I am broken, I am pavam. Your spirit will never say. Your spirit will never say. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை பலமும் அன்பும் தெரிந்து பவர் வருது. ஸ்பிரிட் ஆஃப் பவர். மியூட்ல இருக்கட்டும், அன்மியூட் பண்ண வேணாம், நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கோங்க. ஐ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் பவர் இன்சைட் ஆஃப் மீ. எனக்குள்ள ஆவியின் வல்லமையின் ஆவி. அது பெக்மான் சொல்லியிருக்காருல, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சோ the spirit is powerful. See, அதனாலதான் பாருங்க, we cannot, it's dangerous for a theologian or a pastor to study psychology and preach. Psychologists don't know the spirits. அவங்க சொல்லுவாங்க, உன்னுடைய கஷ்டங்களை உனக்குள்ளேயே போட்டு வைக்காத, எங்கேயாவது போய் சொல்லு. சொல்லலாம், அதான் இயேசுநாதர் இருக்காருல, அவர்கிட்ட சொல்லலாம், தப்பு இல்லை. வேற யார்ட்டையா சொல்லி ஏதாவது நல்லது நடக்கும்ல எதிர்பார்க்காது, நடக்காது. நல்லது நடந்தா உலகத்தாருக்கு நடக்கிற நல்லதுதான் நடக்குமே தவிர தேவனால் வருகிற நன்மையெல்லாம் அப்படி வராது. So we are trained to pay importance to our emotions and our mind, okay, but not to our spirit. Many people don't even know they have a spirit. Okay, see, emotionsல தான் wilderness வருது. ஓகே, சோ முதல் காரியம் இந்த டிசிப்ளின். இதுதான் நான் பேசுற டிசிப்ளின். ஓகே, முதல் காரியம் நம்ம டிசிப்ளின், கிறிஸ்டியன் டிசிப்ளின் ஆர் பிப்ளிக்கல் டிசிப்ளின். முதல் காரியம், having your eyes opened to the reality that you are a spirit man. That's the first discipline and the foundational discipline. You cannot lose this discipline. The discipline lose பண்ண முடியாது. It's a matter of life and death actually. It's a matter of life and death. You cannot miss out on this discipline. The discipline being, I am a spirit being. See, you may have 100 things going wrong in your body. You may have 200 things going wrong in your mind. But even at that moment, when you are totally in your body and your mind, you have 300 things going against you. There is nothing going against you in your spirit. And what is going in your spirit is able to control, it's able to intimidate, it is able to harass everything that is going wrong in your body and your mind. உங்க சரீரத்துல 100 காரியம் தப்பா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, உடம்பு சரியில்லை, இது வலிக்குது, அது வலிக்குது, 100 பிரச்சனை. உங்க மைண்ட்ல 200 பிரச்சனை இருக்கலாம், அதுக்கும் மேல. ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இமோஷனலி நான் டவுனா இருக்கேன், அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஒருவேளை உங்களை யாரோ ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அவமானப்படுத்தி ஏதோ பண்ணிட்டாங்க, ரொம்ப பேசிட்டாங்க பயங்கரமா, நீங்க கேட்க கூடாதது, நீங்க எதிர்பார்க்காதது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒஸ்ட் கேஸ் சினாரி யோசிச்சோம். அந்த நேரத்துல ஐயோ பாவம், நீ இப்படி ஆயிடுச்சு, உனக்கு இவ்வளவு நல்லவனா இருந்து இப்படிதான் இதுதான் உனக்கா, இவ்வளவு அவங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க, அவங்களுக்கு எவ்வளவு இது பண்ணிருக்க, இப்படி இருக்காங்களே. இப்படி பேசுறது ஆண்டவர் பேசல, இது பிசாசு பேசுது. ஏன் பிசாசு நேரடியா பேசாது, உங்களுடைய மாம்சம் இப்படி ட்ரெயின் ஆயிருக்கு, இந்த சூழ்நிலையில இப்படிதான் பேசணும் ட்ரெயின் ஆயிருக்கு. அது ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறது பிசாசின் வஞ்சகத்தினாலே, பல சூழ்நிலைகளால அப்படி ட்ரெயின் ஆயிருக்கலாம், ட்ரெயின் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அது ஒரு வில்டர்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். Okay, see, the real problem is not the wilderness you're facing outside. The real problem is the wilderness that are emanating from your soul and dominating your mind. உங்களுடைய course of thinking, உங்க என்ன உலகத்தை, your thought world dominate பண்ற wilderness இருப்பாங்க, மாம்சத்துக்கு வர்றது. அதாவது wildernessனா என்ன, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா wilderness என்னன்னா God forsaken areas of your heart. ஓகே, அது உங்க ஹார்ட்ல ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கிறது, அது வெளியே அதுவே உங்களை டாமினேட் பண்ணுது பாருங்க, உங்க எண்ணங்களை. எப்ப அதுக்குள்ள ஒரு நாளோ 2 நாளோ ஒரு 10 நாளோ ஒரு I don't know how many days, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அந்த பேட்டர்ன்ல போயிட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்படியே நம்பிக்கை இல்லாம, ஒரு மகிழ்ச்சியே இல்லாம
எதிர்காலத்தை பார்த்தாலே பயமா, கவலையா, இப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி கண்டினியூ ஆகுது பாருங்க. இதுக்கு பேர் தான் வில்டர்னஸ். இது வந்து என்னன்னா, this is not inevitable. This is not inevitable. Okay, this can be stopped and controlled and overpowered by the spirit. So அதனால ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் என்னன்னா, I am a spirit being அப்படின்றதுதான் நம்பர் 1 டிசிப்ளின். You cannot miss this discipline. நியூ கவர்னன்டோட ஃபவுண்டேஷனல் ட்ரூத் இது. நியூ கவர்னன்ட்டுக்கு தான் இந்த டிசிப்ளின் தேவை. No matter what, I am a spirit being. The number 1 discipline. இதை நம்ம மிஸ்ஸே பண்ண முடியாது. இதை நம்ம விட்டு you cannot do any other. This is the only thing, only foundation. Spirit being. I am a spirit man. Okay, in the foundation is first foundation. Discipline. Okay, இதுதான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் நான் சொல்றேன். ஒரு நியூ கவர்னன்ட் பிலீவருக்கு ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் the revelation that I am a spirit man. I am a spirit man. Okay, so பவுல் சொல்ற மாதிரி அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் எவ்வளவு டிசிப்ளின் பண்றாங்க, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களாகதான். நீங்க தெரிஞ்சுக்கணும், every battle you win by listening to the spirit, allowing the spirit to dominate, the crown you receive in that is an eternal crown. அப்படின்னா என்னன்னா, நித்தியமாக அது பேசப்படும். நித்தியமாக அது பேசப்படும். பாருங்க எவ்வளவு பெரிய வஞ்சகத்தை பிசாசு போட்டுறாங்கன்னா, ஏதோ நீங்கள் இந்த காலத்துக்கு உட்பட்டவங்க போல உங்கள்கிட்ட பேசுறாங்க. சொல்றான், இத்தனை வருஷம் வீணாயிடுச்சு, 40 வருஷம் வீணாயிடுச்சு, 50 வருஷம் வீணாயிடுச்சு, இனிமேட்டு நடக்குமா? either he'll blame you, he'll come and tell you, நீ தான் சொதப்பிட்ட, இப்படி பண்ணிட்ட, தெரியல, இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவோம். ஆனா எப்படி சொல்லுவான் தெரியுமா? 50 வருஷம் போயிடுச்சு, 40 வருஷம் போயிடுச்சு, 20 வருஷம் போயிடுச்சு, 30 வருஷம் போயிடுச்சு, இன்னும் இவ்வளவு நாள் தான் இருக்கு, இவ்வளவு நாள்ல நடக்கலையா, இனிமேட்டு நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, இப்படிப்பட்ட எண்ணங்களை அவன் கொண்டு வந்து போடுவான். இந்த நேரங்கள்ல அவன் எதை மறைக்க பாக்குறான் அப்படின்னா, you are a spirit being, because the spirit being you become son. குமாரனா மாறிட்டீங்க. நீங்கள் குமாரனா இருக்கிறதுனால நீங்க நித்திய சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. you are eternal heir and you have eternity before you. Devil is not having eternity before you. He is going to be thrown into the lake of fire and he is going to be utterly destroyed. Okay, அவனுக்கு தான் முடிவு இருக்கு, நமக்கு முடிவு கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு தன்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். சோ என்ன மறந்து போயிருதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து we are eternal beings, we have eternity before us. So I don't care if you made 100 mistakes in your life or 1,000 mistakes in your life, you have more than 1,000 years to rectify them and do it the right way. நீங்க சொன்னா என்ன பிரதர் 1000 வருஷம் சொல்றீங்க? ஆமா, we are eternal beings. See, நான் சொல்ற whole world is marching toward the day of resurrection. Okay, nothing else. The whole Christian world, believer world வந்து எதை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறதுனா, உயிர்த்தெழுதலை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறது. Marching towards resurrection and eventually eternal life. Eternal lifeனா அழிவு இல்லாத நித்திய வாழ்க்கை. இதுதான் நம்முடைய பங்கு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சோ மரணம் என்பது பரிகரிக்கப்படும்படி இருக்கிறது. or in other words, death is waiting for its day of death. Death is waiting for its day of death. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், இதுதான் நமக்கு இருக்கிற ஹோப். சோ இப்படி இருக்கிறதுனால what sort of discipline we ought to be having? See, நான் சொல்றது என்னன்னா, டிசிப்ளின் நான் சொல்லும்போது I am not talking about you doing some kind of a hard work. I am talking about you not forgetting certain things. நல்லா கவனிங்க, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வந்து நீங்க எப்படியாவது இப்படி செய்யணும் அப்படி சொல்ல வரல, இதை செய் அதை செய் இங்க போ அங்க போன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நாட் ஃபர்கெட்டிங் certain things. முதல்ல நான் சொன்னேன், we are spirit beingன்றதை மறந்துடவே கூடாது. அதனால செகண்ட் ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have eternity before us. We are eternal beingன்றதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ஓகே, சோ நம்ம டிசிப்ளின்ன்றது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இட்ஸ் அபவுட் your eyes opening to the truth and you holding on to the truth, the revelation of the truth.
சத்தியத்தை பற்றிய காரியங்களுடைய வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாட்டில் தொடர்வது, அந்த வெளிப்பாட்டில் நிலைத்திருப்பது, இல்லைன்னா தொடர்ந்து அந்த வெளிப்பாடுகள் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டே இருப்பது, அந்த வெளிப்பாடுகள் நிலைத்திருப்பது, அததான் டிசிப்ளின் என்று நான் பேசுகிறேன். Okay, so if you want to know, if you want to stay in the revelation, இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஓகே, அப்படின்னா அதுக்கு ஃபவுண்டேஷனா சில டிசிப்ளின் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் a spirit being, அவர் ஆவி மனிதன் அப்படின்னு அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த வெளிப்பாடு வேண்டும் இல்ல, அந்த வெளிப்பாடு நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பண்ண வேண்டிய டிசிப்ளின்ஸ் கொஞ்சம் இருக்கு. அந்த டிசிப்ளின் என்ன? ரெகுலர் டிசிப்ளின்ஸ். அது என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்பது. Hearing the voice of God. Hearing the voice of God. So this is the first discipline. Okay, this is the first discipline. Hearing the voice of God on a regular basis. ஏன்னா தேவ சத்தத்தை தினந்தோறும் நீங்கள் கேட்காவிட்டால், ஏன்னா தேவ சத்தத்தை தினந்தோறும் கேட்டு வாழுகிற வாழ்க்கை நீங்கள் வாழாவிட்டால் நீங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டை நிலைத்திருக்க முடியாது. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, எத்தனை பேர் how many of you here can say I am able to hear the voice of God? How many of you say that? I'm able to hear the voice of God. எந்த பேர் சொல்லுங்க. மாத்தி கேட்கிறேன், இன்னும் எத்தனை பேர் வாய்ஸ் ஆஃப் காட் கேட்க முடியலன்னு சொல்றீங்க? தேவன் இதுதான் பேசுறாரு, தேவ சத்தம் என்னால கேட்க முடியல பேர் சொல்றீங்க. எல்லாரும் கேக்குதா? அதுக்கும் கைத்துக்குள்ள இதுக்கும் கைத்துக்குள்ள என்ன அர்த்தம்? தேவ சத்தத்தை கேட்பது என்பது மிக மிக அவசியம். ஓகே, this is very important. This is very important. தேவ சத்தத்தை கேட்பது என்பது மிக மிக முக்கியம். வேற என்ன சொல்றது, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் இம்பாசிபிள் வித்அவுட் இட். நீங்க வாழ்நாள யாரையாவது பிடிச்சி தொங்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுலயும் ஃபுல்லா வராது, அதுலயும் ஃபுல்லா வராது. எனக்கு ஒரு சில நாள் வரும், எல்லா நாளும் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறப்ப அதுல ஒர்க் ஆகாது. பட் நீங்களே தேவசத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற, ஒவ்வொரு சமயத்துக்கும் ஏற்ற சரியான வார்த்தை, சரியான வெளிப்பாடுகளை தேவன் தருவார். சில பேர் கேட்கறாங்க, அப்ப எப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்கறது? First of all, you should come to a conclusion that you cannot live without hearing the voice of God. But they will tell you, no, you lived so many years without hearing the voice of God. You should tell, that's not my life. Devil, that's not how I want to live. Okay, so அதனால I want to live the life that God has promised for me. தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணின, தேவன் வாக்கு பண்ணின வாழ்க்கையை கொஞ்சம் கூட குறையாமல் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். அப்படி என்றால் தேவ சத்தத்தை கேட்காமல், தேவ சத்தத்தை கேட்காத ஒரு வாழ்க்கை, தேவ சத்தத்தை கேட்க தெரியாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்க வேண்டும். First and foremost is hearing the voice of God. So எங்க ஆரம்பிக்கிறது? Let it start with your prayers. நீங்க அழுது ஜெபம் பண்றீங்களா, எப்படி ஜெபம் பண்ண தெரியாது, but pray with an intensity, desire that I want to hear the voice. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். உங்களுக்கு சத்தமே கேட்கலாம் நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, 1 சாமுவேல் 3 அந்த சாமுவேல் ஆண்டவர் பேசுற பகுதி எடுத்து படிச்சுட்டே இருங்க, திரும்ப திரும்ப படிங்க. பிகாஸ் இங்க இருக்கிற அந்த ஒரு சம்பவம், எப்படி கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசினாரு, அந்த சம்பவத்தை படிக்கும் போது அந்த சம்பவத்தின் வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது. That words can recreate that experience for you. Just meditate that passage. எடுத்து அதை மட்டும் படிங்க. Okay, எடுத்து அதை மட்டும் படிங்க. See, I am really praying. I don't know. I have to just pray for that. I pray that you will receive a desperation to hear the voice of God. See, Christianity, நான் சொல்றேன்ல, ட்ரெடிஷனல் கிறிஸ்டியானிட்டில there is a big problem. அது தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு பதிலா நிறைய சப்ஸ்டிடியூட்ஸ் வச்சிருக்கு. So people are always interested in substitutes, and it's made people think that hearing the voice of God is such a difficult thing. No, it's not difficult. It's not difficult. It may be difficult for your flesh, but you have a spirit man inside of you who can hear the voice of God and he can translate it to your mind,
and give it to you. இதெல்லாம் பேசும்போது unless you உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது வெறி வரணும்னா நீங்க பண்ண மாட்டீங்க. Because you will be satisfied. You will start thinking, okay. You will be satisfied that you're doing all the right things. எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், போதும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இப்ப நல்லாதான் போயிட்டு இருக்கு, இப்படியே போட்டுருந்தோம். கழுதைகளுக்காக கர்த்தருனை அழைக்கவில்லை, ராஜ்யத்துக்கு என்று அழைத்து. அப்படின்னா உடனே ஏதோ ஒரு மெட்டீரியல் திங்ஸ் இல்லைன்னு நினைச்சேன், அந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தான், அந்த அர்த்தத்தை சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, கழுதைன்னா எதை குறிக்குது அப்படின்னா, லிவிங் அ லைஃப் ஒரு ஆவரேஜ் லைஃப். ஓகே. அண்ட் கழுதை வந்து இட் ஆல்சோ டினோட்ஸ் ஹார்ட் ஒர்க். இட்ஸ் a hard worker. It's a hard worker. It's dumb. நிறைய காரியங்கள் இருக்கு. பட் காட் சவுல்ட்ட சொன்ன மாதிரி, கர்த்தர் இஸ்ரவேலும் சகல அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் தகப்பன் வீட்டாரையும் அல்லவோ என்று சொன்னது போல ஆளுகைக்கின்ற தேவன் அழைத்திருக்கிறார் நம்மை. ஆகவே ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவசனத்தை கேட்பது என்பது இன்றியமையாது. So I believe and pray that a greater desire will fall on you to hear the voice of God. A greater desire will start taking control of you to hear the voice of God. தேவசனத்தை கேட்க வேண்டும். ஏன்னா தேவசனத்தை கேட்டால், ஓகே, நான் ஆவி மனிதன் என்பதை முதல் நல்லா ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆகும். தேவ சத்தத்தை கேட்பதற்கு கண்டிப்பா தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் கேட்பதனால்தான், அதாவது ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் கொடுக்கறதன் விளைவாகத்தான் நாம் தேவ சத்தத்தை கேட்கிறோம், மாற்றுகிறது இல்லை. ஆனால் தேவனோடு தைரியமாய் பேசி உங்களுக்கு தேவையானவைகளை அவரிடமிருந்து கேட்பதற்கு, அது மட்டும் இல்ல, உங்கள் மனது உங்களை வஞ்சிக்காதபடி, உங்க ஹார்ட் உங்களுக்கு டிசீவ் பண்ணாதபடி, நீங்கள் அதாவது என்ன டிசீவ் பண்ணும் அப்படின்னா, நீ தேவனுடைய குமாரன், நீ ராஜாவா இருக்கிறாய், நீ கேட்டது உனக்கு தருவார் என்கிற அந்த எண்ணத்தை அவன் எடுத்து போடுகிறான். எடுத்து போட்டுட்டு உங்க சூழ்நிலை பிரச்சனை எல்லாம் காட்டி, இதான் நீ இவ்வளவுதான், உன்னால முடியாது, உனக்கு அவ்வளவுதான், உனக்கு உன் கையில ஒண்ணும் இல்லை, உன் கையில உனக்கு செய்ய தெரியாது, நீ அவ்வளவுதான் அழிஞ்சு போயிருவ அப்படின்னு அதவே அவன் காட்டி 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 அதுதான் ரியாலிட்டி என்று உங்களுக்கு காட்ட விரும்புகிறான். ஆனால் அது ரியாலிட்டி அல்ல. ஏனென்றால் தேவன் அருளின ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, யூ ஆர் a spirit being primarily. Okay. So தேவ சத்தத்தை கேட்க முடியலன்னு சொல்றேன் உங்களுக்கு. The next discipline is the blood and the word. கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சரி, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2 hours நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டே இருந்தது ஒண்ணுமே நடக்கல. You should come to a place where you say, if I don't hear the voice of God, I will not exit this room. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணா தடையெல்லாம் வரும் சில நேரம். அப்போ உங்களுக்கு பிளட் ஹேண்டியா இருக்கும். அப்போ இயேசுவின் ரத்தத்தை மெடிடேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இல்ல, நிச்சயம் எனக்கு பதில் வரும். ஓகே, இயேசுவின் ரத்தத்தை மெடிடேட் பண்ணீங்கன்னா ஈவன் the intensity will increase. கர்த்தர் சொல்றதை கேட்காம நான் கிளம்ப மாட்டேன், கேட்டுதான் கிளம்புன்றது இன்க்ரீஸ் ஆகும். யூ ஆர் ஸ்பிரிட் பீயிங் அவேர்னஸ் என்கிற எண்ணம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆவிக்குரியவன், ஆவியின் பலன் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தும் போது தைரியம் உண்டாகும், பலன் உண்டாகும். So meditating on the blood and the word is another important discipline for a believer, for a new covenant believer. See, if you meditate on the blood and the word, ரத்தத்தையும் வார்த்தையும் தியானிக்கிறவர்களா இருப்பீங்கன்னா, தியானிச்சு அதில் பெருகிறவர்களாய் நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால், okay, if you are that person, if you grow, then hearing the voice of God will become easy. Okay, if you are doing this well, then hearing the voice of God will become easy. தேவ சத்தத்தை கேட்பது என்பது எளிதாக இருக்கும். நிறைய பேர் சொல்றீங்களே எனக்கு கேட்க முடியல அப்படின்னா, it's a combination of meditating on the blood and the word and having that desire to hear. ரெண்டுமே இருக்கு. strong desire to hear. இப்ப சில பேர் சொல்றீங்க எனக்கு strong desire to hear இல்லைன்னு. Pray strongly that you will have that desire to pray.
decided here. Pray for that. அது ஜெபமா இருக்கு. ஆண்டவரே உடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு வேண்டும். ஏன்னா அது இல்லாம ஓடாது. இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின். அடுத்து சொன்ன மாதிரி meditating on the blood and the word is a very important discipline. You cannot afford to do. Okay, so if you're meditating on the blood and the word, வார்த்தை நீங்க ரத்தத்தில் நீங்க தியானிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா தேவ சத்தத்தை கேட்பீங்க. தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவி மனிதன் என்பது உங்களுக்கு ஏதோ ஒரு கான்செப்டா இருக்காது. That's how you think you are. நீங்க அப்படிதான் இருக்கீங்க, உங்களுக்கு உறுதி வந்துடும். அந்த உறுதி வந்துருச்சுனாலே இந்த வனாந்தரத்துல பண்ண காமெடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும், செய்ய மாட்டீங்க. ஓகே, அப்புறம் 9ஆம் அதிகாரத்தை முதல்ல படிச்ச பாத்தீங்களா, 4 பாயிண்ட் நான் சொன்னேன் பாருங்க. என்னென்ன சொன்னேன்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அப்படி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? டிசிப்ளின் எப்படி வருது பாருங்க, எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. பவுண்டேஷன்ல இருந்து கரெக்டா பேசணும். வெறும் ஒழுங்கா ஓடு ஒழுங்கா ஓடுனா என்ன அர்த்தத்தை சொல்றீங்கன்னு புரியாம சொல்லிட்டு கூடாது. ஒழுங்கா ஓடுனா என்ன அர்த்தம்னா, நீ ஆவி மனிதன் என்பதை புரிந்து ஓடு. சோதனை வருகிறது, வனாந்தரத்துல இருக்க, ஆனா ஆவி மனிதன் என்று புரிந்து நீ ஓடுனா யோசுவா போல காலை போல ஓடுவ. அந்த 6 லட்சம் பேர் மாதிரி ஓட மாட்டேன். புரியுதா? அடுத்து இச்சையடக்கம் முடிவது, அதாவது having the focus clear so that you are not distracted. So இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இன்ஃபேக்ட் இச்சை உங்களை பார்த்தா ஓடிடும், உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வராது. இச்சை நான் சொல்றது not just sin I'm talking about, any sort of lusting of the world. It could be information, it could be entertainment, getting entertained by the world. ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் அவங்க அண்டே வராது. ஏன்னா உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க உட்காந்து டிவி பார்த்து எதையோ என்டர்டைன் பண்றதுல பைபிள் எடுத்து படிப்போம். லெட் மீ எக்விப் மை ஸ்பிரிட் மேன், ஆவியை நான் அனல் மூட்டி எழுப்பட்டும், so that my spirit man can start dominating the areas of my life. என்னுடைய மாம்சத்தின் மற்ற பகுதியை அவன் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி சொல்லி உங்களுக்கு எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். சரியா? அடுத்து என்ன சொன்னேன்? அடுத்து வந்து சொல்ல பாருங்க, நிச்சயம் இல்லாதவனாக உடனே ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்புமனே. இது என்ன? நாட் ஹேவிங் லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு ஃபோக்கஸே இல்லாம இருக்குது. எதுக்கு ஜெபம் பண்றீங்க? நான் நடக்கணும்னு ஜெபம் பண்றேன், அப்படி இல்லை. அதுதான் இது ஆகாயத்தை அடிக்கிறவன் சிலம்பம் பண்றது. அப்புறம் என்ன சொல்றாரு? நிச்சயம் இல்லாதவனாக ஓடுறது. எதுக்கு ஓடுறேனே தெரியல, ஆனா ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓகே, if you are having that discipline where you are hearing the voice of God and you know you are a spirit man, இந்த இதுக்குள்ளேயே வந்து கர்த்தர் உங்களை குறிச்சு என்ன வச்சிருக்காருன்னு உங்களுக்கு அந்த பிக்சர் தெரிய ஆரம்பிச்சிடும். what God wants you to have அப்படின்னு. அப்ப நிச்சயமா நீங்க நிச்சயத்தோட ஓடுவீங்களே தவிர நிச்சயம் இல்லாம ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாலாவது முக்கியமானது பாருங்க, இந்த டிசிப்ளின் முக்கியமான டிசிப்ளின். மற்றவர்கள் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இது நிறைய பேர் வெறும் ஃபாஸ்டிங் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இது சரீரத்தை ஒடுக்குறது ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, your bodily sicknesses, your bodily weaknesses, okay, for example diabetes, high blood pressure, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா சரீரம் சரியா ஒடுக்கப்படவில்லை. சரீரம்னா மாம்ச சரீரத்தை பத்தி பேசுகிறேன். 2 சரீரம் பவுல் சொல்றாரு. மாம்ச சரீரம் உண்டு, ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. இந்த ஜென்ம சரீரம் நல்லா கவனிங்க. ஜென்ம சரீரம் என்பது அது அடக்கி ஆளப்பட வேண்டிய ஒன்று. அப்படின்னா என்னன்னா, ஜென்ம சரீரம் வந்து சுகர் ப்ரொடியூஸ் பண்ண, உங்க பாடியில சுகர் இருக்கக்கூடாது, அது டயபெட்டிஸை கொண்டு வரக்கூடாது. ஜென்ம சரீரம் பண்ணுது, ஆனா மால் ஃபங்க்ஷன் ஆகுது. மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. அது எப்படி பிரதர் ஆகாம இருக்கும்? ஆவி இருந்தால் ஆகாம இருக்கும். அதான் சொன்னேன், நான் ஆவி மனிதன் என்பது ரொம்ப முக்கியம். If your heart is getting damaged, your spirit can supply a new heart to you. The brain is getting damaged, your brain can supply a new brain to you. Or any part of your body, if it's getting damaged, your spirit can give it to you, because your spirit has a storehouse of all these things. அநேக வருஷங்களுக்கு முன்பு ராபர்ட் ஸ்லைடன் அப்படின்ற ஒரு preacher வந்து he was taken to heaven. When he was taken to heaven, he saw rooms filled with organs. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, அது ஹெவன் அவர் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, அது ஆவியின் பண்டக சாலை. It is the storehouse or warehouse of the spirit. Your spirit has
I'm telling you, your spirit has hundreds of hearts, physical hearts. Your spirit has hundreds of kidneys, lungs, hundreds of them, just for you, made exclusively for you. ஏதோ பொதுவா யாருக்கும் ஒரு கிட்னி எல்லாம் கிடையாது, உங்களுக்கே செய்யப்பட்டது இருக்கு, அவ்வளவு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பாடி, இது வந்து டேமேஜ் ஆனதை பத்தி பேசுறேன். டேமேஜ் ஆகாத பார்ட்ஸ் வந்து your body is able to, your spirit is able to retain them. ரீடைன் என்ன சொல்றது, ரினியூ them. அதை புதிதாக்கி 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 வைத்துக் கொள்ள வல்லமுள்ளதா இருக்குது. அப்ப சரீரத்தை ஆவியினால் ஒடுக்க வேண்டும். நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. சரீரத்தை ஒடுக்குறதுனா சாப்பிடாம இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா ஷார்ட்டா முடி வெட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டு சுத்துறதுன்னு நினைக்கிறாங்க. சரீரத்தை ஒடுக்குறதுனா தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக உங்கள் சரீரம் செயல்படுகிற செயல்பாடுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது. ஒரு மாம்ச பிரகாரம் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, எப்படிங்க நான் செய்ய முடியும்? நானே வந்து இப்ப சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், பிபிக்கு மாத்திரை எடுக்கிறேன், ஒரு கண்டிஷன் அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பாடி, நம்ம மாத்திரை எடுக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பாடியை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம பாடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணல, பாடி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க உங்களை மாத்திரை எடுக்க வைக்கிறதுல அது போற போக்குல உங்களை கூட்டு போயிட்டு இருக்குல்ல. Do you know when your body is sick, it's rebelling against God? It's a rebellion against God. So இப்ப சரீரத்தை ஒடுக்குறதுனா எப்படிங்க ஒடுக்குறது, என்ன எக்ஸாக்டா பிராக்டிகலா சொல்றீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. உங்கள் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் சில வனாந்தரங்களே உங்கள் மனதிலே உருவாக்குகிறது. என்ன ஜெபம் பண்ணோம், ஏன் வியாதி வந்துருச்சு, ஜெபம் பண்ணோம், ஏன் சரியாகல, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சில வனாந்தரங்களை உங்கள் மனதிலே உங்கள் சரீரம் உருவாக்குகிறது. இப்பொழுது ஆவியிலிருந்து வருகிற வெளிப்பாடுகளினாலே, as you hear the voice of God, as God speaks to you more and more about your spirit, ஸ்பிரிட்ல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வருகிறது. அது வந்து என்ன செய்கிறதுனா, இந்த இருதயத்தில் இருக்கிற வனாந்தரத்தை சுகமாக்குகிறது. இருதயத்தில் இருக்கிற வனாந்தரம் சுகமான உடனே இன்டிசிப்ளின் காணாம போய் டிசிப்ளின் வந்து விடுகிறது. எஸ்பெஷலி ஏன்னா இந்த டிசிப்ளின் வந்து பெயின்னால வந்தது, இன்டிசிப்ளின். ஆகவே அந்த பெயின் விலகினோடனே இன்டிசிப்ளின் என்ன ஆயிடுது, போய் அங்க டிசிப்ளின் வந்து விடுகிறது. சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறது அப்படின்னா, நீங்க சாப்பிடாம இருக்கிறதோ இது பண்றதோ அது பண்றதோ கிடையாது. அதாவது நான் வந்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் வந்து கறி சாப்பிடாம இருக்க போறேன், அது பண்ணாம இருக்க போறேன். அதெல்லாம் வந்து நீங்க பண்றதா பண்ணிக்கோங்க, அது உங்க இஷ்டம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு, நான் நல்லா வயிறுல முட்டை சாப்பிட்டாதான் பிரதர் ஜெபம் நல்லா வருதுன்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வயிறு எப்படி ஆனாலும் ஜெபம் வருதுன்னு. எது உங்க கேட்டகரி, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது சரீரத்தை கீழ்ப்படுத்துறதுன்றது வேற. சரீரத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பாபிலோனியன் எண்ணங்கள், சரீரத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற, உங்க மைண்ட்ல இருந்து உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு தேராது, நீ உலகத்தில் இருக்கவங்க மாதிரிதான் இருக்க, அவங்கள மாதிரிதான் உனக்கு நடக்கும், நீ இப்படி அழிஞ்சு போயிடுவ அப்படின்ற அந்த எண்ணங்களை ஒடுக்குதல். என்ன பண்றது, முடியல, அதனாலதான் இப்படி சொல்றேன், அப்படி தாட்ஸ் வருது பாத்தீங்களா, அவைகள் மேல் அழுகை. பிரதர் நானே பாவம், நானே கைவலி கால் உட்காந்துருக்கேன், என்னைய போய் ஏதோ ஒடுக்கு எடுக்குன்றீங்க அப்படின்னா, இந்த நானேன்றது எங்க இருந்து வருது, யார் பேசுறது, யார் பேசுறது? உங்கள் மாம்சம் பேசிக் கொண்டிருக்கிறது, ஆவி பேசல. ஆவி அப்படி சொல்லவே சொல்லாது. நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆவி சொல்லாது. ஏன்னா ஆவி தேவனை போல இருக்கிறது, தேவன் பேசுற மாதிரிதான் அது பேசும். தேவன் நினைக்காத நானே பாவம், நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், ஏன்டா ஏன் கேட்கறீங்கன்னு சொல்லுவாரா? அதனாலதான் பாருங்க, ஸ்பிரிட் பீயிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஐட்டம். அது ரொம்ப முக்கியமான டிசிப்ளின். சோ அந்த டிசிப்ளின் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் முதல் சொன்ன மாதிரி இயேசுவின் சரீரம், ரத்தம் அது தேவை. அதுக்கு முன்னாடி நடுவில் சொன்னேன், தேவனுடைய சத்தத்தை கேட்பது மிகவே முக்கியம். ஏதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டாதான் நான் ஆவிக்குரியவன் என்று புரிந்து கொள்ள முடியும். நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஆவிக்குரியவனாய் இருக்கும்போது, ஆவி மனிதனாய் நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் ஜெயத்தை எடுப்பது இயல்பு, ஈஸி. அந்த ஆவி மனிதன் என்கிற அந்த ரெவலேஷன் நிலைப்பதற்கு இயேசுவின் சரீரமும் ரத்தமும் மிக முக்கியமான வேலை பார்க்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும் ரத்தமும் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. சோ நம்ம டிசிப்ளின் அப்படின்னா என்ன அப்படின்னா, we using the blood of Jesus and the body and taking authority
ஓவரால் சிஸ்டம். ஸோ வேதாகமத்தில் இருக்கிற டிசிப்ளினே என்ன அப்படின்னா, சத்துருவின் செயல்களை கீழ்ப்படுத்தி உன்னை ஆண்டு கொள்வது. having dominion and authority. having dominion and authority. அவனை கீழ்ப்படுத்தி அவருடைய கிரியில் ஆண்டு கொள்வது. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளின்ல ஸ்டே பண்ணியே இருக்கிறதுக்கு தான் நான் இன்கிரீடியன்ஸ் பேசிட்டு இருக்கேன். நான் அதை 2-3 திரும்ப சொல்றேன். ஏன்னா இட் ஹஸ் டு கோ டீப் இன்டு. அதனால திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முதலாவது இந்த மட்டும் ஒரு ரீகேப் பண்ணிட்டு நான் முடிச்சுறேன். முதலாவது, நீங்கள் ஆவி மனிதன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சத்தத்தை தொடர்ந்து கேட்கும் போது கேட்கிறவர்களா இருப்பீங்கன்னா நீங்கள் ஆவி மனிதன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்த இடத்துல இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் தான் டிசிப்ளின். தீஸ் ஆர் ஆல் தி டிசிப்ளின். ஸோ இது நான் சொன்ன இந்த ஃபவுண்டேஷன் நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், பவுல் இதெல்லாம் ஏற்கனவே கொரிந்தியருக்கு டீச் பண்ணிட்டாரு. எதை? இரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து, வார்த்தையை குறித்து இதெல்லாம் டீச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லெட்டர்ல இதை எழுதி அனுப்புறாரு. நம்மளுக்கு என்ன பண்றது, முதல்ல அதை பேசான்றதே தெரியாம டிசிப்ளின் என்னத்தாமோ பேச வேண்டியது, அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேச வேண்டியது. இன்னும் ஒரே ஒரு லைன் சொல்லிட்டு முடிச்சிடறேன். பிப்ளிக்கல் டிசிப்ளின் will lead you to the supernatural. Biblical discipline will take you to the supernatural. Okay. இன்னொரு டிசிப்ளின் இருக்கு, அது ரொம்ப ஃபவுண்டேஷனல் டிசிப்ளின். அது என்னன்னா, கிருபையை உறுதியாய் பற்றி கொள்வது. கிருபை உறுதியாய், அதுக்கு ஒரு டிசிப்ளின் பாருங்க. கிருபையை உறுதியாய் பற்றி கொள்வது, கிருபையிலே வளர்வது, கிருபையிலே வளர்வது. ஓகே, கிருபையிலே வளர்வது. அதாவது கிருபை, தேவ கிருபை தான் நம்மை ஆளுகிறது, நம்ம வாழ்க்கையில் அதுதான் செயல்படுகிறது. அது எப்படியெல்லாம் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது என்கிற அந்த அறிவிலே வளர்ந்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வது, கிருபையிலே வாழ்வது. ஓகே, சோ ஏன் இந்த லாஸ்டா இதை சொல்றேன்னா, கிரேஸ் வந்துட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க. சொல்லிட்டு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா என்னன்னா, they are not studying about the grace, even the favor of God. Similar thing தான். They are not studying the favor of God. They are not studying the grace of God. ஏன் ஸ்டடி பண்ணணும் கிரேஸ் ஆஃப் காட்? ஏன் ஃபேவர் ஆஃப் காட் ஸ்டடி பண்ணணும்? ஏன் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மைண்டு ஃபேவர்லெஸ் தாட்ஸ்ல ட்ராப் ஆயிருக்கு, ஃபேவர்லெஸ் இமோஷன்ஸ்ல ட்ராப் ஆயிருக்கு. ஆகவே முதலாவது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிருபையின் வார்த்தைகள் எடுத்து அப்ளை ஆக வேண்டும். அப்ளை ஆகும் மைண்ட்ல, உங்க உணர்ச்சிகள் அப்ளை ஆகும். நான் தயவு பெற்றவன், I'm greatly blessed, highly favored. Greatly blessed, highly favored. அப்படின்ற எண்ணங்கள் உங்கள் அதை நிரப்ப ஆரம்பிக்கும். அப்பதான் இதெல்லாமே நடக்கும். பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுறது, இது எல்லாமே நடக்கும். இப்ப கிருபை எப்படி நீங்க பற்றிக்கொள்றது அப்படின்னு பார்த்தாலும் நான் சொன்ன அதே ஸ்டெப்ஸ் தான் திரும்ப வருது. எது? knowing your spirit man, so favor is open to you like a flood அப்படின்ற ரெவலேஷன் நம்பர் 1. அடுத்ததாக இயேசுவின் சரீரமும் ரத்தமும், இது மிக தேவை. அப்புறம் நடுவில் என்னன்னு சொன்னேனே, தேவனுடைய சத்தத்தை கேட்பது, இதுவும் தேவை. ஓகே, தேவ சத்தத்தை கேட்க கேட்க கேட்கதான் நான் கிருபை பெற்றவன் என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். சரி, தேவ சத்தத்தை கேட்பது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுவேன். If you are going to planning to spend enough time with the word of God every day, to plan, ஒருவேளை நீங்க பிஸியா இருக்கீங்கன்னா ஆடியோல கூட ஓடட்டும், எங்கேயாவது போட்டு விடுங்க. But somehow let the word go into you. Okay, நீங்க கர்த்தருடைய வார்த்தையோடு அதிக நேரம் செலவிடவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், செலவிட இன்ஃபேக்ட் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது ஈஸியாயிடும். இங்க இருக்கிற எத்தனை பேர் டெய்லி 1 hour பைபிள் படிக்கிறீங்க? ஒன் ஹவராவது படிக்கிறேன் அட்லீஸ்ட். எத்தனை பேரு மோர் தென் 1 hour படிக்கிறீங்க? மேபி 2 hours. வெரி குட். எத்தனை பேர் 3 hours படிக்கிறீங்க? See, there should be a scale. நான் என்ன சொல்ல வரேன்னா, it's proportional to the free time you have. Okay, it's proportional to the free time you have. And இன்னொன்னு இருக்கு, பாத்துக்கோங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் கவனிக்காம வீட்டுல எதுவுமே செய்யாம என்ன பண்ணக்கூடாது, நான் பைபிள் படிச்சுட்டே இருக்கேன் அப்ப அது படிச்சாலே போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க, நிறைய பிட்ஃபால்ஸ் அங்க இருக்குது. புரியுதா? நான் சொல்றது என்னன்னா,
God is not saying நீ என்னமாவது பண்ணி எப்படியாவது பண்ணு சொல்ல வரல. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிற டைம் தான் கேட்கிறேன். ஃப்ரீ டைம் முழுவதையும் எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? என்னுடைய ஃப்ரீ டைம் முழுவதையும் 100% I want to give to God. எத்தனை பேர் ஒரு எடுக்க விரும்புறீங்க? 100% I want to give to the word. உங்களுக்கு 24 மணி நேரத்துல அரை மணி நேரம் தான் ஃப்ரீ டைம் இருக்கு. Give that half an hour full. This is the secret. Okay, அந்த half an hour வந்து ஹை இன்டென்சிட்டி டைமா இருக்கட்டும். அப்படி பண்ணும்போதே ஜஸ்ட் ப்ரே, லார்ட் இன்க்ரீஸ் மை ஃப்ரீ டைம். I want to pray more. I want to sit more. Pray like that. நிறைய பேர் என்னன்னா பாவம் ஜனங்களுக்கு தெரியல, அதனாலதான் அவங்களுக்கு வந்து சோர்ந்து போயிடுறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஜெபம் பண்ண டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு 10 நிமிஷம் கிடைச்சிருக்கலாம், இடையில 20 நிமிஷம் கிடைச்சிருக்கலாம். அந்த டைம்ல வந்து ஒரு டிஸ்டர்ப்ஷன் என்ன ஆயிருதுன்னா 20 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி என்ன நடக்கும் போது வேஸ்ட், ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்துருது. Don't fall into that trap. Take that 20 minutes and pray hard, pray deep. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள்ல 20 நிமிஷம் தான் ஃப்ரீ டைம் இருக்குன்னு, மற்ற எல்லா நேரங்களிலும் ஒரு இருதயம் இந்த நேரத்துக்காக பொங்கி காத்திருந்து கொண்டே இருக்கட்டும். ஓகே, அப்படி இருக்கட்டும். நான் சொல்றேன், ஏன் நம்ம அப்படி செய்யறோம்னா, இந்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். நமக்குள்ள தேவனுடைய ஆவியை வைத்திருக்கிறார். ஓகே, ஏன் நான் சொல்றேன்னா அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்றேன்னா, this is the most beneficial thing you can ever do for you, for your body, for your mind, and for your family, and for everybody around you. This is the most protective thing you can do. This time 20 minutes you spend, 10 minutes you spend, that will be the most productive time. ஆனா நான் சொல்றேன், 10 நிமிஷமா இருக்கிற தேவன் 10 மணி நேரமா மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். 10 நிமிஷமா தான் எனக்கு 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு, எனக்கு முடியல. God can turn it. எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சொல்லலாம். God will give you hundreds of ideas and ways to handle those things. இதுக்கு நம்ம கண் திறக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறீர்னு சொல்லிட்டு சும்மா எனக்கு இல்லையாக்கும், எனக்கு டைம் இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு அப்படி சொல்லும் போது நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், தேவனை பொய்யராக்குகிறவராக மாறுகிறோம். என் நீதி தேவ நீதியை காட்டிலும் அதிகமா இருக்குன்ற மாதிரி பேசுறோம். இப்படி என்னன்னா அநியாயமா என்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு சொல்றோம். இப்படிலாம் அவர் எதிர்பார்க்கல. 10 நிமிஷம், நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் தான் இருக்குன்னா, give that 10 minutes to God. But pray that ask God that time should increase. அந்த 10 நிமிஷத்தை அதை கேளுங்க. முதல் காரியமா அதை கேளுங்க. ஆண்டவரே இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம், ஆனால் எனக்கு இன்னும் நேரம் தேவைப்படுகிறது, இன்னும் எனக்கு நேரத்தை தாரம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு. ஏன்னா நான் 3 டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, there are a lot of deception. You understand? டிசப்ஷன்னாலே பயங்கரமா ஏதோ இருக்கணும் கிடையாது. A subtle small issue can hinder certain blessings. அந்த மாதிரி. ஓகே, சோ தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் செய்யணும் நீங்க. சரியா? குடும்பம் இருக்கா, அதற்கான பாருங்க. இல்ல ஒரு வேலையை கத்தர் கொடுத்துருக்காரா, அதுல நல்லா செய்ய பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த நேரம் நான் பைபிள் படிக்கிறேன், நான் வேலையா முக்கியம், பைபிள் தான் முக்கியம் அப்படிலாம் பேசக்கூடாது. அது முட்டாள்தனத்தை காட்டுகிறது. ஓகே, நான் சொன்னது செய்யுங்க. 10 நிமிஷம் டைம் இருந்தா 10 நிமிஷம். Give the full 10 minutes to God. Then God will increase it and He'll give you free time. He'll open new ways, new doors to sustain. சரியா? So இதை பத்தி இன்னும் பேசணும்னு நினைக்கிறேன். கம்மிங் பேசுவேன். Unless God leads me to something else, I will continue on this subject because it's an important subject. I will continue. ஏன்னா எத்தனையோ காரியங்கள் நல்லா செஞ்சுட்டு இந்த ஒரு டிசிப்ளின் மட்டும் நம்ம சரி பண்ணாம இருக்கிறதுனாலதான் சில நேரங்கள்ல வந்து சில பதில்களை நாம் பார்க்க முடிகிறது இல்லை. அது கர்த்தரோடு சேர்ந்து நாம் ஆவியானவர் துறையோடு இதை இன்னும் இல்ல சரிப்படுத்துவோம், வளருவோம். 100க்கு 100 ஈசாக்கை போல அறுவடை பெற்றுக்கொள்வோம். ஒண்ணு கூட குறையாம 100க்கு 100 அறுவடை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. சத்துருக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் குருட்டாட்டம் பிடிக்க முடியாது நான் சொல்லிக்கிறேன். Every spirit that's trying to attack you, I speak the spirit of blindness over them.
Rabrantera Under Rederiveria, Rantoriverio, Ketira, Panto, Rabarantera. Ranto, Rida, Randa, Ranto, Renda, Ranta, Rena, Ranta. தயவுடைய நியாய தீர்ப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீதி வழங்குகிற நியாயம் செய்யக்கூடிய நியாய தீர்ப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கோர்ட் மற்றும் கவர்மெண்ட் காரியங்கள்ல தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை உண்டாக முடியாது சொல்லிக்கிறேன். விடுதலை உண்டாக முடியாது சொல்லிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியா இஸ்ரவேல் தேவன் உனக்கு செய்தருளுவார். வேண்டிக் கொண்டதின்படியே ஜெயத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே உம்முடைய டிசிப்ளின்ஸ் நாங்கள் வர உதவி செய்வீராக. எங்கள் நல்லதுக்கென்றே எங்கள் நன்மைக்கென்றே சில டிசிப்ளின்ஸ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அவைகளை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. Thank you, Father. Thank you, Father. ஆண்டவரே தொடர்ந்து அற்புதம் செய்வீரா. ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயலில் எதிர்பார்த்துக்கிற ஒரு காலம் ஜெபிக்கிறேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இனிமேல் பார்க்க போறவர்களுக்கும் ஜெபிக்கிறேன். காரணம் அற்புதம் செய்து நடத்துவதா ஆசீர்வாதம் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. Next meeting la meet பண்ணுவோம். Thank you. Thanks for joining. Thank you, Joshua. Thank you, Joshua. Thank you, Joshua. Thank you, brother. Thank you, Anna. Thank you so much. Thank you, brother. Thank you, brother. Thank you. Thanks a lot, brother. Thank you, brother. Thank you very much. Thank you. End the meeting. Bye.